ரஜினி அரசியலுக்கு வந்தால் உங்களுக்கு போட்டியா இருப்பார் நினைக்கிறீங்களா? சரி, அதுதான் நான் சொல்லியது. கமல் சார் சொல்லுவாங்க, நான் சொல்லுவோம். சரி, நான் என்ன சொல்றேன் சொல்லியா, நம்மள இதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் பல்வேறு பதவிகளை வகித்தவர், மருத்துவத்துக்கு படித்திருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரியாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இல்லையா பணிபுரிந்தவர். இன்னும் 8 ஆண்டு அவருக்கு பதவிக்காலம் இருந்தபோதும் சமரசமற்ற நேர்மையின் காரணமாக அங்கிருந்து விலகி தனியாக மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்த பின்னர் அவர் தேர்ந்தெடுத்த கட்சியும் அவர் வந்து சேர்ந்த நேரமும் சரியான சமயத்தில் இருக்கிறது என்பதனால் அவரை என்னால் தனி மனிதனாக தமிழனாக நின்று பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு கட்சியின் தலைவனாக சொல்வதில் ஏதோ சுயநலம் இருப்பதாக தோன்றலாம். எங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார், அதனால் வரவேற்கிறோம் என்று. நல்லதை நோக்கி வந்திருக்கிறார், நேர்மையை நோக்கித்தான் நாங்கள் அனைவருமே நடந்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுடன் அணி சேர்ந்திருக்கிறார் சந்தோஷ் அவர்கள். இதில் நான் சொல்லும்போது நல்லவர்களின் கூட்டணி என்பதற்கான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தார்கள். அதற்கான முன்னுதாரணம் இன்னும் நிறைய நல்லவர்களும் வல்லவர்களும் கட்சியில் இணைய இருக்கிறார்கள். இன்று இந்த கணம் வரை அவர் விருந்தாளியாக இருப்பார். அவருடைய கட்சி பொறுப்பும் அவருடைய அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்ட பின்பு விருந்தோம்பல் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக மாறிவிடும். இனியும் வரும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் வரவேற்கும் பொறுப்பு அவருடையதாக இருக்க வேண்டும். இவருடைய பொறுப்பு இந்த கணம் முதல் பொதுச் செயலாளர் தலைமை அலுவலகம் என்ற பொறுப்பு. பட்டியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்றால் அது ஐடி, டாட்டா, ரிசர்ச், பாலிசி, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, ஆல் ஹெச்கியூஸ் ஆபரேஷன் என்பது இவருடைய கடமையின் கட்டுக்குள் வருகிறது. நன்றி. ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நான் வந்திருக்கிறோம். உங்களுடைய எல்லாம் சப்போர்ட்டோட ஐ திங்க் வித் தி கிரேஸ் ஆஃப் அவர் லீடர் we can do that. Thank you. வருகைக்கும் உரைக்கும் நன்றி. இதில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நேர்மையாளர்கள் வல்லவர்களுக்கு நிம்மதியான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தும் ஒரே கட்சி மக்கள் நீதி மையம் என்று நாங்கள் தைரியமாக அவையடக்கத்துடன் மாறுதட்டிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட திறமையாளர்கள் நிம்மதி பெருமூச்சும் ஏன் மூச்சும் விடுவதற்கு ஏற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கி வைப்பதுதான் என்னுடைய முதல் கடமை. அதனால்தான் இவர்களெல்லாம் யோசித்து எடுத்த முடிவு இது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சற்று 6 மாதம் முன்னாடி இதை எடுத்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே கோபம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவர் இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு ஊக்கத்தை இந்த குறுகிய காலகட்டம் கொடுக்கும் என்று நம்புகிறேன். மற்றபடி உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறோம். அவர் 6 மாதமாக யோசித்து எடுத்த முடிவு இந்த தேதியில் வாய்த்திருக்கிறது என்பதை தவிர இதில் பதிலடி கொடுப்பது என்பது 2021 தான். இங்கே சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வது ஒரு கடமை. இதே மாதிரி ஓப்பன்னஸ் இருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் என்பதற்கு முன்னுதாரணமாகத்தான் இது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. 2021 ரஜினி Dr. Santosh, can you share with us any information on what was the trigger that led for your seeking voluntary retirement? I mean, so much of information in public domain.
Does it have anything to do with BharatNet tenders? Sam and my good friend, Tamilum சேர்ந்து பேசுவோம். It has something to do with that. That was a trigger, yes. August 2019, Prime Minister's office, Prime Minister's advisor called me and said, Santosh, we have done a 360 on you. When are you joining us? Dr. Hiren Joshi. A telephonic conversation. But Apo, that is to become the CEO of MyGov. Sam, you are not listening. So that is to become the CEO of MyGov and Joint Secretary PMO. But my reaction to that was that it's a privilege that you are being invited to join the PMO and the MyGov. But I have done a huge amount of work as Principal Secretary IT. அதாவது கிட்டத்தட்ட 17 இனிஷியேட்டிவ்ஸ் இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அது 1 இந்த 2000 கோடியோட பாரத்நெட் டெண்டர். அது கிட்டத்தட்ட 9 தடவை நான் டெல்லி போனோம், இன்க்ளூடிங் ஆன் அ வீல் சேர். பிகாஸ் அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. நாங்கள் பின்ன கடைசியில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு எல்லாம் எழுதி தானே அது கடைசியில் வாங்கியது. ரெண்டாவது ஒரு 3 things that can transform தமிழ்நாடு, அது தானே என்னோட பெரிய குறிக்கோளாக இருந்தது. ஒன்று ஒரு இது டெக்னாலஜி, கொஞ்சம் ஐம் சாரி இஃப் ஐ டாக் டெக்னாலஜி. One is a blockchain backbone with a state family database ending in what is called a predictive governance. It's a triad. இது 3 சேர்ந்து நம்ம 3 சேர்ந்து செஞ்சால் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், நேர்மையை உருவாக்க முடியும். ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் நான் சொல்லியது பர்த் முதல்ல டெத் வரைக்கும் நீங்கள் எந்த ஆஃபீஸில் அப்ளை கூட பண்ண வேண்டியதில்லை. My 2 premises on which I worked was, if you are a citizen and I am paid to serve you, why should you ever visit a government office? Second question is, if you are a citizen and we know that you exist, why should you ever apply? இந்த பேசிஸில் நானும் சந்தோஷ் மிஸ்ரான்னு சொல்லி இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு இது 110 விதியின் கீழ் மாண்பு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணி அது இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். இது ஒரு காரணமாக இருந்தது. இந்த இது வந்தால் வித் தி கனெக்டிவிட்டி ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம கிராமங்களில் 100 Mbps to 1000 Mbps கனெக்டிவிட்டி கொடுத்த முடிஞ்சா, இப்போ கோவிடில் பார்க்கலாம் நம்ம பசங்கள்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கேன், மொபைல் ஃபோனில் படிச்சுட்டு இருக்கேன், டிவியில் படிச்சுட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி தேவை. இன்றைக்கு இந்த கோவிடில் நம்ம இப்போ நம்ம பைத்தியமா இல்லைன்னு சொல்லி அதுக்கு காரணம் கனெக்டிவிட்டி தானே இல்லையா? 5 மினிட் வீட்டில் இருந்தாலும் 14 days குவாரண்டைனில் இருந்தாலும் அந்த மொபைல் ஃபோன் இருந்தால் நம்மளால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ இந்த 4-5 விஷயத்துக்காக நான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகல. பட் அப்புறம் இந்த டெண்டர் இஷ்யூஸுக்கு வந்தப்போ தென் ஐ தாட் தேர்ஸ் நோ பாயிண்ட், அங்கேயும் போக முடியல, என்னுடைய கனவும் பார்க்க முடியலன்னு சொல்லி தானே நம்ம வெளியே வந்தோம். தமிழக அரசாங்கத்துல ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துல ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க சிஸ்டம் உள்ள இருந்தாலும் உங்களுடைய பர்சன்டேஜ் வைஸ் சொல்லுங்க, எந்த அளவுக்கு ஊழல் மடங்கி போயிருக்கு இன்னைக்கு? என்னை விட உங்களுக்கு தானே தெரியும் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல சரியாக ஆட்சி நடக்குதா? இன்னைக்கு இருக்க சீஃப் மினிஸ்டர் சரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாரா? புயல், வெள்ளம், மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, கோவிடா இருந்தாலும் சரி, உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன? வெளிப்பட தன்மையோட கேட்கிறாங்க. திருப்தி இல்லை. சார் தமிழகத்தை சீரமைக்கணும் தமிழ்நாடு அப்படின்னு இந்தியா டுடே வந்து ஒவ்வொரு வருஷமும் சிறந்த மாநிலத்தில் விருது கொடுக்குறாங்க. தொடர்ந்து 3வது வருஷமா தமிழ்நாடு வந்து முதல் பரிசு தான் வாங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை சீரமைக்கணும், தமிழ்நாடு ப்ளீஸ். அதான் அந்த கேள்விகள் கேட்கப்படும் போது எங்களுக்கு அது கேட்டால்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும். இந்த பதில் கொடுக்கணுமா? சரி, அதாவது நம்மளோட கம்பேரிசன் தமிழ்நாடு ஒரு யூபிஎல்ல பீகார் வைடு கம்பேர் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்நாடு எங்கேயோ போயாச்சு, அதில் சந்தேகமே கிடையாது லாஸ்ட் 70 yearsல. பட் கம்பேரிசன் ஷுட் பி ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் யுவர் பொட்டன்ஷியல். நம்மளோட சாத்தியக்கூறு என்ற அது தெரிஞ்சு தானே நம்மளோட கம்பேரிசன் இஸ் நாட் வித் யூஎஸ் ஆர் சிங்கப்பூர் ஆர் எனிபடி. நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கேன் அது எட்டியாதா, அது மட்டும் நீங்கள் பாருங்கள். அது எட்டவே இல்லை. இப்போது தமிழகம் நீங்கள் சொல்லி இந்தியா டுடே சர்வேயில் நீங்கள் நம்பர் 1 இருந்தால், நாங்கள் சொல்லின மெத்தட், கமல் சார்னு சொல்லின மெத்தட் இருந்தால் எங்கே இருக்கும்? அப்படி தானே யோசிச்சு பார்க்கணும். சரி, பழி வாங்கி புகழ் பெறது பெரிய ஈஸி. யாரையும் பழி வாங்கிட்டு நாங்கள் புகழ் பெறணும்னு நினைக்கவில்லை. பட் உங்களுக்கும் விஷயம் தெரியும், ஏன் வாயில் நீங்கள் கேட்க நினைக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஊழல் நடந்திருக்கா அல்லது ஊழல் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதுனால தான் நான் வெளியே வந்தேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க ஊழலை மறைக்கிறீங்களா? ஏன்னா மக்கள் நீதி மையமோட ஒன் ஆஃப் தி அஜெண்டா இஸ் ஆன்டி கரப்ஷன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு கட்சியில சேர்ந்ததுக்கு பிறகு
அதுல ஊழல் நடந்திருக்கா, ஊழல் நடக்கலையா, அதுதான் கேள்வி. ஊழல் அதில் இன்னும் நடக்கல, அதில் இன்னும் நடக்கல, பிகாஸ் டெண்டர் இன்னும் நடக்கல. பட் டெஃபினெட்லி கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருந்தது. இல்லை, அவர் ஒரு பியூரோக்ராட். அவர் ஒரு அளவுக்கு தான் பேசுவார். அவருடைய பணி தன் கடமை என்னவோ அதை செய்வது தான். அவருக்கு சமுதாய கோபம் இருந்தாலும் அதை அடக்கிக் கொள்வார். நான் அடக்க மாட்டேன். அதனால் சொல்கிறேன், அவர் 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 நடப்பதற்கு முன் நான் வெளிநடந்து விட்டேன் என்பது அவர் தப்பித்ததாக இருக்கலாம். ஆனால் நாம் தப்பவில்லை என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வேண்டும். அவர் 8 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய ராஜினாமா கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் நாம் வாழ்நாள் புறா தமிழர்களாக இருக்க போகிறோம் என்று முடிவு செய்தவர்கள் நம்மை அந்த ஊழல் தாக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் ஸ்கூட்டர் ஒரு பள்ளத்தில் விழுந்து நீங்கள் ஆக்சிடென்ட்டில் ஆனீங்கன்னா அது பேர் ஊழல் தான். உங்கள் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கல, வேற யாரோ தகுதியற்ற பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்குது, அதுவும் பணத்தினால் கிடைக்கிறது என்றால் அது ஊழல் தான். எந்த துறையில் ஊழல் இருக்கிறது என்பது முக்கியமில்லை. எங்கிருந்தாலும் அது மாற வேண்டும். அந்த மாற்றத்தின் முதல் அதாவது அந்த மூல ஆறு என்று சொல்வார்கள், அந்த ஸ்ப்ரிங் என்பது அரசு பொறுப்பில் இருப்பவர்கள், தலைமையில் இருப்பவர்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கும். அவர்கள் கொஞ்சம் கதவை திறந்து விட்டுட்டாங்கன்னா அது வழியாக ஊழல் யானை புகுந்து விடும். இப்பொழுது அத களம் என்று சொல்வார்களே, அது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது யானை புகுந்த களம் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும், விரைவில் மாற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். சமூக இடைவெளியோட பிரஸ் மீட் எடுத்து ஜிஆர்டில இந்த பிரஸ் மீட் உங்களுக்கு எப்படி நடக்குன்னு தெரியுது. மற்ற கட்சிக்கு முன்னுதாரணமா அடுத்த பிரஸ் மீட்டா தான் சமூக இடைவெளியோட நடக்கும் நாங்கள் நினைக்கும். அடுத்த கேள்வி, திராவிட கழகங்களோட கூட்டணி இல்லைங்க. இந்த தேர்தல் மட்டும் தான் திராவிட கழக கூட்டணி இல்லையா, இந்த வருங்கால எப்போதுமே மக்கள் நீதிமை கூட்டணி இல்லையா? விளைபாடு என்ன? அதாவது இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு உயர கட்டடம் இருக்கிறது, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்று. நாளை என்ன என்று தெரியாதவர்கள் தன் நம்பிக்கைக்காக ஒரு ஏற்பாடுகள் செய்து வைப்பது. அது எங்களுக்கு நாளை என்ன என்று ஓரளவுக்கு தெரிந்து விட்டது. அதனால் எந்த நேரத்திலும் கூட்டணிகளை பற்றி பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டுமே பேசுவோம். சும்மா வாழ்க்கை பூரா எழுதி கொடுக்கறதுக்கு இந்த கட்சி கொத்தடிமையாக இருக்க முடியாது, கூட்டணியின் கொத்தடிமையாக இருக்க முடியாது. அது இருக்கக்கூடாது என்பதுதான். கூட்டணி இல்லாமல் பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிகளின் ஆசையும். அதற்கு மக்கள் நீதி மையம் விதிவிலக்கல்ல. சார், லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில கிட்டத்தட்ட 16% ஓட்டு வாங்குனீங்க. ஸோ நீங்க மயிலாப்பூர் தொகுதியில் நிற்க போறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, அது உண்மையா சார்? செய்திகள் நாங்கள் கொடுத்ததல்ல, நீங்கள் உங்களுக்கு செய்திகள் நாங்கள் கொடுக்கிறோம். இப்பொழுது நீங்கள் கொடுக்கும் செய்தி அதை நாங்களே செய்தியாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து எங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்கிறோம். இதுவும் நல்லா இருக்க ஐடியா அப்படிங்கிற மாதிரி. அதில் சோகமே என்னவென்றால் இந்த மழையில் ஏற்பட்ட இந்த பாதிப்பை பற்றி மட்டுமே பேசிவிட்டு வந்து விடுகிறோம். 50 வருடங்களாக அவர்கள் அதே பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் புயலும் மழையும் வருகிறதோ அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இவர் சொன்னார் இல்லையா, நீங்க இருக்கீங்கிறது அரசுக்கு தெரியும், அப்புறம் நீங்க ஏன் அரசுகிட்ட போய் கஞ்சணும்? அவங்க இருக்காங்கிறது ஆண்ட அரசுகள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு மக்கள் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு வேற இடத்த கொடுத்தா நாங்கள் போயிடுறோம். இல்லை, போக மாட்டேங்கிறாங்க. அதில் வேற இடத்த வித்துட்டு அதில் வியாபாரம் பண்ணுறாங்க. வியாபாரம் கற்றுக்கிட்டதே உங்ககிட்ட இருந்தானே, நேர்மையாக இருந்தால் வாழ விட மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் ஒருவேளை இதை செய்யலாமான்னு ஓரிருவர் செய்திருக்கலாம். அதற்காக ஒரு பெரும்பான்மையை தண்டிப்பது என்பது தவறு. அவர் அந்த ஓரிருவர் செய்த தவற்றை தட்டி கேட்கும் தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் படும் பாட்டை அகற்ற வேண்டிய தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது. இது கட்சி வரைகோடுகளுக்கு அப்பாற்பட்ட என்னுடைய கருத்து.
சோறு திங்கிறேங்கிறதுனால வர்ற கருத்து. இதை அஜாக்கிரதையாக விடக்கூடாது. எந்த அரசு இருந்தாலும் அரசு என்பது ஒரு அமார்பஸ் வடிவல்ல. அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது, அதுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை எல்லாம் மாற்றி வைத்து விட்டு நாம் இந்த நேரத்தில் உலகத்தில் மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாக கருதப்படும் விவசாயத்தை கவனித்தே ஆக வேண்டும். இது கோரிக்கை அல்ல, இது குரல். இது மேலும் மேலும் பலமாக ஒலிக்க விடுவது நாட்டுக்கு நல்லதல்ல. Sir, how do you see the Modi government handling this entire farmers agitation, sir? I like the sound of violin, sir, but not now. You can't be playing the violin now when Rome is aflame. Sir, are you referring to what happened yesterday in Varanasi? Are you referring to what happened yesterday in Varanasi where the PM visit, or what is exactly? No, whatever. I don't know what he's doing. I'm not keeping track of his itinerary. But I can tell you that all he has to do is pan and look at my farmers. Have a dialogue. It is long overdue. I'm not even saying please. You must have a dialogue. Because it is very important for the nation. And you also believe in the good of the nation. We have to collide, rubbing out party line, collude, rubbing out party lines, and think as Indian citizens, not as leaders of parties. I'm not talking to the leader of another party. I'm talking to the leader of my nation. ஒருவேளை ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னு அறிவிச்சாருன்னா மக்கள் நீதிமன்றம் அரசியல் தானகேந்திரமா இல்ல சட்டசபை வீகமா அவர்கிட்ட போய் நேரடியாக ஆதரவு கேட்குமா? சார், ஆதரவு கேட்கறதுங்கிறது நான் கண்டிப்பாக கேம்பெயினுக்கு போகும்போது எல்லா வீட்டுக்கும் போகணும்னு இருக்கேன். அது என்னுடைய நண்பன் வீட்டை நான் விட்டுருவேண்ணா. நன்றி சார். ஒரு நண்பரா ரஜினி என்ன முடிவு எடுப்பார்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல ரஜினி சார் நெருங்கி பழகிருக்கீங்க. அரசியல் முடிவு பத்தி என்ன எடுப்பார்னு ஒரு வியூ இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன முடிவு எடுப்பார் ரஜினி சார்? சார், அவருடைய ஆரோக்கியத்தில் எனக்கு அரசியலை விட அதிக ஆர்வம் இருக்கிறது. அவரை பொறுத்தவரை என்னுடைய அரசியலில் என்னுடைய தொழிலை விட எனக்கு அரசியலில் ஆர்வம் அதிகம். அதனால்தான் தொழிலை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டும் இருவேறு நிலைகள். அவர் நலமாக இருக்க வேண்டியதில் my first priority will be health of my friend Mr. Rajani. சார், ரஜினி அரசியலுக்கு வந்தால் உங்களுக்கு போட்டியா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் நிஜமாவே வெவ்வேறு ஒரே துறையில் இருந்தபோது போட்டியாளர்களாக மட்டுமே இருந்தோமே தவிர பொறாமைக்காரர்களாக இருந்ததே கிடையாது. இங்கும் அது தொடரலாம். நன்றி நன்றி நன்றி. நிறைய பேசிட்டோம். தேர்தல் வந்துடும், பேசிக்கிட்டே இருந்தேன்.